நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. ராளியும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? நீ அறியாததை செய்பவர், நீ அறியாததை செய்பவர், உனக்கு எட்டாததை செய்பவர், பெரிய காரியம் அறிவிப்பவர், அவர்தான் இயேசு ரட்சகர், அவர்தான் கர்த்தர் ரட்சகர். என்னை நோக்கி கூப்பிடு, உத்தரவு அருளி நன்மையால் நிரப்பிடுவேன், ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன், ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன். நீ அறியாததை செய்பவர், உனக்கு எட்டாததை செய்பவர், பெரிய காரியம் அறிவிப்பவர், அவர்தான் இயேசு ரட்சகர், அவர்தான் கர்த்தர் ரட்சகர். வேதபோதி வாசிக்கலாமா? ஏசாயா 46வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு சொல்லுகிறார், இங்கே தாயின் கருவில் வயிற்றில் தோன்றினது முதல் யார் ஏந்தி வச்சிருந்தாங்களா நம்மளை? அப்பதான் ஏந்தினேன், உங்களை தாங்கின நாள் தான், ஏந்தின நாள் தான் நீங்கள் கற்பத்திலிருந்து வெளிவந்து இம்மட்டும் இந்த நாள் வரையும் நம் ஜீவனோடு இருக்கிறோம். நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறாண்டால் நம்மை குறித்து அவர்கள் ஒரு திட்டம், ஒரு கனவு தாயின் கருவில் உருவாக்கினவர் நம்முடைய முடிவு இருக்கணும், நம்முடைய பாதைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கனவு வைத்திருப்பார் அல்லவா? அந்த கனவு வழியாய் நாம் நடந்தோமானால் அவர் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த நன்மைகளை வைத்திருக்கிறாரோ அதே சந்தோஷமாய் நாம் ருசிக்கலாம். ஆனால் நாம் வழிமாறி போகும்போது அவைகளை அதை காணாமல் நாம் வேறு வழியாக போகும்போது அந்த வழியில் அது இருக்காது இல்லையா? அதனால அதை நம்ம இழந்து போகிறான். பானவர்களே, இங்கே கர்த்தராகிய ஆண்டு சொல்வார், நான் தாயின் கற்பத்தில் உற்பத்தியானவர்கள் எப்படி ஏந்தி சுமன் தாங்கினனோ இனிமேலும் நான் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புப்பேன். அப்படி ஒரு தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்ம பாதியிலே கைவிட்டு போகிறவர் அல்ல அவர். முதிர் வயது வரைக்கும், நம்முடைய இறுதி வரைக்கும் நம்மளை தாங்கி ஏந்தி அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறவர். அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? அப்படின்னா நம்முடைய காலங்கள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் அவர் வழியிலே செல்லும்போது அதனதின் காலத்தில் அதனதை நாம் ருசிக்க அவர் கிருபை செய்வார். ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக கூடி நன்றியப்பா. இந்த நாளின் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம் உங்கள் கிருபை எங்களை தாங்குதேப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய கருத்திலே தருகிறோமப்பா. தாயின் கருவில் உருவாகினதில் நான் ஏந்தினேன், தாங்கினேன் சொன்னீங்களப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய கருத்திலே தாருங்கப்பா, உங்களுடைய கருத்திலே தருகிறோமப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடையும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் பலவீனங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் நீங்க உங்கள் பிள்ளைகளை தாங்குங்கப்பா, ஏந்துங்கப்பா, சுமங்கப்பா. தகப்பனை போல நான் சுமப்பேன் என்று சொன்னவர்களே, இந்த பிள்ளையை சுமந்து செல்வீராக. தாயை போல மடியில் வைத்து தாளாட்டுவீராக. உன்னுடைய கருத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்து தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி கனமும் வல்லமையும் பலன் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்தணும். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.